ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം 5ാவது സ്കന്ധത്തിലെ 11ാவது അധ്യായം. വ്യാസഭഗവാൻ ஜனமேஜயனுக்கு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். மகிஷனோடு மந்திரி தேவிய பார்த்துட்டு அங்க நடந்த விஷயங்களை எல்லாம் மகிஷன் கிட்ட சொன்னதை நம்ம பார்த்தோம். இனி என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்களே தீர்மானம் பண்ணுங்கோம் அப்படின்னு மந்திரி மகிஷன் கிட்ட சொன்னதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதையாக்கும் வியாச பகவான் வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாஜா 1வது ஸ்லோகம். இதி தஸ்ய வஜா ஸ்ருத்வா மகிஷோ மதவிஹ்வலா மந்திரி விருத்தான் சமாஹூய ராஜா வஜனம் அப்ரவீத். இப்படி மந்திரி சொன்னதை கேட்டுட்டு மதோன்மத்தனாயிருக்கிற மகிஷ மகாராஜா ரொம்ப ரொம்ப வயசாயிருக்கிற மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு அவாகிட்ட சொன்ன. வயசான மந்திரிகளை கூப்பிட்டார் அப்படின்னாக்கா அவளுக்கு நிறைய அறிவு இருக்கும். அதனாலேயாக்கும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தீர்மானம் பண்றதுக்கு ஆயிட்டு அவாகிட்ட இப்படி சொன்ன. 2வது ஸ்லோகம். காரியேஸ்மின் நிபுணாயூயம் உபாயேஷு விஜக்ஷணா சாமாதிஷு ஜகர்த்தவ்யம் விஸ்ரப்தம் ப்ரூதமாச்சிரம். எல்லா விஷயங்களையும் கரெக்டா செய்யறதுல ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிற நீங்கள் எப்படி செஞ்சா ஒரு விஷயம் நடக்குமோ அப்படி செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்கிற நீங்கள் இந்த விஷயத்துல நான் என்னவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டா சொல்லுங்க. 3வது ஸ்லோகம். ஆகதா தேவ விஹிதா மாயேயம் சாம்பரீவ கிம் சாமாதிஷு ஜகர்த்தவ்ய கோத்ரமஹ்யம் ப்ருவந்து ஜா. நம்ம பார்த்த அந்த யுவதி இங்க வந்திருக்கிறது. அந்த யுவதி தேவர்கள் அனுப்பின சாம்பரி மாயையாக்குமா? சாமதான தண்டங்களில எதாக்கும் நம்ம இப்ப பிரயோகிக்கணும் அப்படின்னு எல்லாரோட ஒப்பீனியனையும் எங்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு எல்லா மந்திரிகளும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. அதனால இங்க மந்திரினா ஊஜுஹு. 4வது ஸ்லோகம். சத்யம் சதைவ வக்தவ்யம் பிரியம் ச நிருபசத்தமா காரியம் ஹிதகரம் நூனம் விஜாரிய விபுதை கிலா. அறிவு இருக்கிறவா நன்னா யோசனை பண்ணிட்டு கண்டிப்பா எதாக்குமோ சூட்டபிள் அதை சொல்லணும். எப்பவும் சத்தியம்தான் சொல்லலாம். அது அக்செப்டபிளாவும் இருக்கணும். 5வது ஸ்லோகம். சத்யம் ச ஹிதக்ருத் ராஜன். சத்யம் ச ஹிதக்ருத் ராஜன். சத்யம் ச ஹிதக்ருத் ராஜன் பிரியம் சாஹிதக்ருத் பவேத் பிரியம் ச அஹிதக்ருத் பவேத். யது ஔஷதம்
யதௌஷதம் ரிணாம் லோகே ஹி அப்ரியம் ரோகநாசனம். யதௌஷதம் ரிணாம் லோகே ஹ்யப்ரியம் ரோகநாசனம். உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு நன்மையை செய்யறதாயிருக்கும். ராஜாவே, பிரியம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. அது பிடிக்காத விஷயத்தை செய்யறதாயிட்டு வரலாம். உண்மை அப்படிங்கிறது பிரியமான விஷயங்களை செய்யறதாயிருக்கும். ஆனா பிரியம் அப்படிங்கிறது பிரியமான விஷயத்தை செய்யக்கூடியவை ஆகாதவையாக இருக்கலாம். நோய் இருக்கிறவாளுக்கு நோயை இல்லாம பண்ணுற ஔஷதம் இந்த உலகத்துல ആർക്കും அந்த ഔഷധത്തെ அவ்வளோ பிரியமாயிட்டல்லவே பார்க்கிறா. அதே மாதிரி எப்படா இந்த ஔஷதத்தை சாப்பிட்டு முடிப்போம், நிறைய காலமா இந்த ஔஷதத்தை சாப்பிட்டுட்டே இருக்கோமே, இந்த நோய் எப்ப நம்மளை விட்டு போகும், നമ്മൾ எப்போ இந்த ஔஷதத்தை நிப்பாட்டுவோம், இப்படியாக்குமே எல்லாரும் சிந்திப்பா. 6வது ஸ்லோகம். சத்யஸ்ய ஸ்ரோதாமந்தா சதுர்லப பிருதிவீபதே வக்தாபி துர்லப காமம் பஹவச்சாடு பாஷகா. ராஜாவே, சத்தியத்தை யோசனை பண்றவனும் சத்தியத்தை கேட்கிறவனும் ரொம்ப 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 கம்மி. சத்தியம் சொல்லறவனும் கம்மி. ஜாஸ்தி ஆயிட்டு நிறைய பேர் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, சத்தியம் அசத்தியம் எல்லாம் கலந்து சொல்லறவாள் ஐட்டாக்கும் இருக்கா. 7வது ஸ்லோகம். கதம் ப்ரூமோத்ர மிருபதே விசாரே கஹனே த்விஹ சுபம் வாப்யசுபம் வாபி கோவேத்தி புவனத்ரயே. ராஜாவே, இங்கே ரொம்ப டீப்பான இந்த விஷயத்துல நாங்கள் என்ன வாக்கும் சொல்லணும், சுபம் என்னது அசுபம் என்னது அப்படின்னு தெரியற ஆராதும் இருக்காளா இந்த 3 லோகத்திலையும்? என்னத்தை செஞ்சா சுபம் உண்டாகும், என்னத்தை செஞ்சானா அசுபம் உண்டாகும், என்ன விஷயத்தை செஞ்சானா சுபம் அப்படிங்கிறது அசுபமாகும், என்னத்தை செஞ்சானா அசுபம் அப்படிங்கிறது சுபமாகும். இப்படி எல்லாம் தெரிஞ்ச ஆராதும் இந்த திரிலோகத்துல இருக்காளா இப்படின்னாக்கும் ராஜா கிட்ட மந்திரிகள் கேட்டது. அதுக்கு ராஜா சொல்லறார் மந்திரிகள் கிட்ட, அதாக்கும் ராஜோவாஜா. எட்டாவது ஸ்லோகம். ஸ்வஸ்வமத்யனுசாரேண ஸ்வஸ்வமதி அனுசாரேண ப்ருவந்த்வத்வா ப்ருதக் ப்ருதக் ஏஷாம் ஹி யாத்ருஷோ பாவஸ்தத் ஸ்ருத்வா சிந்தயாம்யஹம். நீங்கள் எல்லாம் உங்களோட புத்திக்கு தகுந்த மாதிரி உங்க மனசுல இருக்கிறத எல்லாம் ஓப்பன் ஆயிட்டு சொல்லுங்க. அத கேட்டுட்டு நான் யோசிக்கிறேன் என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத. உங்களுக்கு
புத்தியாக்குமே இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவாவாளோட புத்திக்கு தகுந்த மாதிரியான ஒப்பீனியனை சொல்லத்தான் சொன்னேன். டிசிஷன் எடுக்கிறது நான் இருக்கும். 9வது ஸ்லோகம். பஹூநாமதமாத்ஞாய விசார்ய புனः புனः யத் ஸ்ரேயஸ்தத்தி கர்த்தவ்யம். யது ஸ்ரேயது யது ஸ்ரேயः தது ஹி கர்த்தவ்யம். யத் ஸ்ரேயஸ்தத்தி கர்த்தவ்யம் காரியம் காரிய விசக்ஷணைः. பல புத்திகளில தெளிகிற அபிப்பிராயங்கள் கேட்டுட்டு பலரோடும் அபிப்பிராயத்தை காத கொடுத்து கேட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் யோசனை பண்ணிட்டு எதாக்குமோ நன்மை அதாக்குமே காரிய விவரம் இருக்கிறவா செய்யணும் அப்படின்னு ராஜா சொன்னார் மந்திரிகள் கிட்ட எல்லாம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் சொல்லறார். அதனால வியாச உவாஜா 10வது ஸ்லோகம். தஸ்யேவம் வஜனம் ஸ்ருத்வா தஸ்ய ஏவம் வஜனம் ஸ்ருத்வா விரூபாட்சோ மகாபலா உவாஜ தரசா வாக்கியம் ரஞ்சயன் பிருதிவீபதிம். மகிஷனோடு அந்த வாக்கை கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப பலம் இருக்கிற விரூபாட்சன் அப்படிங்கிற அசுரன் உடனடியா ராஜாவை குஷிப்படுத்துற மாதிரி சமாதானப்படுத்துற மாதிரி இப்படி சொல்லறதுக்கு ஆரம்பிச்சான். விரூபாட்சன் அக்குமினி அங்க மகிஷன் கிட்ட பேசுறது. அதனால விரூபாட்சன் சொல்ற மாதிரியே இங்க வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு கதை சொல்லறார். அதனால விரூபாட்ச உவாஜா. 11வது ஸ்லோகம். பதினோராவது ஸ்லோகத்திலேருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் விரூபாட்சன் அப்படிங்கிற அசுரன் மந்திரி மகிஷன் அப்படிங்கிற ராஜா கிட்ட தன்னோட அபிப்பிராயத்தை சொல்லறதாயிட்டு பார்க்கிறோம். 11வது ஸ்லோகம். ராஜன்னாரி வராகீயம் சாப்ரூதே மதகர்விதா விபீஷிகாமாத்ரமிதம் ஞாதவ்யம் வஜனம் த்வயா. அதிஷ்டமில்லாத பெண்மணியாக்கும் அவள் அகங்காரத்தோடு கூடிட்டு அவள் சும்மா பலதும் சொல்லி இப்படி புலம்பரா. கொன்னுடுவேன், அடிச்சிடுவேன், இடிச்சிடுவேன் எல்லாம் சும்மா பயமுறுத்துறதுக்காயிட்டு அவள் இப்படி சொல்லறா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நன்னா தெரிஞ்சுக்கணும் ராஜாவே. 12வது ஸ்லோகம். கோபிமேதி ஸ்திரியோ வாக்யைர்துருக்தைரணதுர்மதை கஹ பிபேதி ஸ்திரியஹ வாக்யைஹி துருக்தைஹி ரணதுர்மதைஹி ஆனிருதம் சாஹசம் சேதி ஜானன்னாரி விஜேஷ்டிதம். யுத்த அகங்காரத்தோடு கூடிட்டு ஒரு ஸ்திரீ இப்படியெல்லாம் காலரை தூக்கி விட்டுண்டு அகங்காரத்தோடு கூடி சொல்லறத கேட்டுட்டு ஆரக்கும் பயப்படுவான்.
இந்த மாதிரி பேசுற குணமெல்லாம் ஸ்திரீகளுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமே. ஸ்திரீகளுக்கு ശരിക്കും ശരീരബലം இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமே. வாயால் இப்படி என்ன வேணா சொல்லுவா. 13வது ஸ்லோகம். जित्वा त्रिभुवनं राजन्नद्य कान्ताभयेन वै दीनत्वेऽप्ययशो नूनं वीरस्य भुवने भवेद्. മഹിഷരാജാവേ, 3 ലോകവും ജയിച്ച നിങ്ങൾ ஒரு பெண்ணை பார்த்து பயந்துக்க கூடாது. 3 உலகத்தையும் ஜெயிச்ச ஒருவன் ஒரு பொண்ணை பார்த்து பயந்து நடுங்கினான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சானா அது வெக்கக்கேடு. அது வீரனான உங்களுக்கு துஷ்கீர்த்திய உண்டாக்கும். 14வது ஸ்லோகம். தஸ்மாத்யாம்யஹமேகாகி. தஸ்மாத் ஆத்யாம் அஹம் ஏகாகி யுத்தாய சண்டிகாம் பிரதி ஹனிஷ்யே தாம் மகாராஜா நிர்பயா பவ சாம்பிரதம். அதனால நான் தன்னந்தனியா போய் அந்த சண்டிகைய எதிரிடறேன். குரோதபாவத்துல நிக்கிறாளே, அதனால அவளை நமக்கு சண்டிகை அப்படின்னு கூப்பிடுறோம். மகாராஜாவே, நான் அவளை கொல்லறேன், நீங்கள் பயமில்லாதக்கு இருங்கோளே. 15வது ஸ்லோகம். சேனாவ்ருதோஹம் கத்வா தாம் சஸ்த்ராஸ்த்ரைர்விவிதைः கில நிஷூதயாமி துர்மர்ஷாம் சண்டிகாம் சண்டவிக்ரமாம். സൈന്യ സമേതനായിട്ട് വേണമാനാലും ഞാൻ പോറേൻ. தன்னந்தனியா நாம் போக வேண்டாம் நாக்கும் நீங்கள் நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கா கொஞ்சம் சைன்யங்களையும் கூட சேர்த்திண்டு பலதரம் ஆயுதங்களையும் அம்புகளையும் எல்லாம் வச்சுண்டு வீரவாதம் முழக்கிற அகங்காரத்தோடு கூடிய ஆனையோடு மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிற அந்த சண்டிகையை நான் கொல்லறேன். 16வது ஸ்லோகம். பத்வா சர்ப்பமயை பாசைரானிஷ்யே தவாந்திகம். பத்வா சர்ப்பமயைஹி பாசைஹி ஆனயிஷ்யே தவ அந்திகம். வசகாது சதாதே ஸ்யாத் பஷ்ய ராஜன் பலம் மம. அப்படி இல்லை அப்படின்னா நாகபாசத்தால கெட்டி போட்டு உங்க கிட்ட நாங்கள் கொண்டு வரோம். அவளை நாகபாசத்தால கெட்டி கையுங்காலும் ஒன்றும் அசைக்காத்த அவஸ்தையில நான் இங்க கொண்டு வரேன் உங்க முன்னாடி. நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிறவளாயிடுவள். அப்புறம் அவள், ராஜாவே என்னோட பலம் என்னவாக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கோ அப்படின்னு விரூபாட்சன் சொன்னதையாக்கும் கேட்டோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை வியாசர் சொல்றார். அதனால வியாச உவாச்சா. 17வது ஸ்லோகம். விரூபாட்சவத ஸ்ருத்வா துர்தரோ வாக்யமப்ரவீத் சத்யமுக்தம் வஜோ ராஜன் விரூபாட்சேன தீமதா. விரூபாட்சன் சொன்னதை கேட்டுட்டு
துர்தரன் அப்படிங்கிறவன் இப்படி சொன்னான் ராஜாட்ட, ராஜாவே, ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற விரூபாட்சன் சொன்னது சத்தியமான வார்த்தை. 18வது ஸ்லோகம். மமாபிவஜனம் ஸ்லக்ஷ்ணம் ஸ்ரோதவ்யம் தீமதா த்வயா காமாதுரைஷா சுததி லட்சியதேப்யனுமானதா லட்சியதே அபி அனுமானதः. என்னோடு அபிப்பிராயம் அதையும் ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற நீங்கள் ஒன்று கேட்கணும். நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறதையும் கேளுங்களே. விரூபாட்சன் சொன்னத மாதிரி நானும் என்னோட அபிப்பிராயத்தை சொல்லுறேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யோசனை பண்ணி பார்த்தானாக்கா அந்த அழகி உங்களை பலதும் சொல்லி இன்சல்ட் பண்ணின சிங்கத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற அந்த அழகி எல்லாரையும் மயக்க கூடின அழகோடு கூடி இருக்காளே. அதனால அவளுக்கு காம விசாரங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்குன்னாக்கும் என்னோட அபிப்பிராயம். 19வது ஸ்லோகம். பவத்யேவம் விதா காமம் நாயிகாரூபகர்விதா பீஷயித்வா வராரோஹா த்வாம் வசே கர்த்துமிச்சதி. சொந்தம் ரூப சௌந்தர்யம் இருக்கிறதுனாலயாக்கும் இப்படி ஒரு அகங்காரம். ரொம்ப அழகா இருக்கிறவாளுக்கு இப்படியெல்லாம் ஒரு அகங்காரம் இருக்கிறது சகஜம்தான். அந்த அழகி உங்களை பயமுறுத்தி உங்களை சொந்தமாக்கிறதுக்கு ஆயிட்டாக்கும் நினைக்கிறா. உங்களை பயமுறுத்தி நீங்கள் அவளுக்கு அடிபணியணும் அப்படின்னு நினைக்கிறானாக்கும் நான் நினைக்கிறேன். 20வது ஸ்லோகம். ஹாவோயம் மானினீனாம் வை தம் வேத்தி ரசவித்தமா வக்ரோக்திரேஷா காமின்யா பிரியம் பிரதிபராயணம். സ്ത്രീകളോട് ശൃംഗാര ചേഷ്ടകളിലെ ഒന്നാണ് ഹാവം ആക്കും. ഇത് രസ ഭാവങ്ങൾ தெரிஞ்சவாளுக்கு இது தெரியும். அவளோடு இந்த புலம்பலெல்லாம் ஒரு காமுகன் கிட்ட இருக்கிற பலவிதமான பேச்சுகளாக்கும். പുരുഷനെ തന്നോട് വലയില ചിക്ക വെக்கிறதுக்காയിട്ട് പലവിധமான തന്ത്രം അവൾ ചെയ്യறா. அதில் ஒன்னாக்கும் இப்போ உங்களை பயமுறுத்தினது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.